மூவி நல்லா வந்திருக்க சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு. ப்ளீஸ் எல்லாருமே தியேட்டரில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா என் மேலே நம்பிக்கை வச்சு இவனை இங்கே போடலாம், இவனுக்குள்ளே ஏதோ இருக்குது அந்த மாதிரி அவங்க யோசித்து என்னை கேஸ்ட் பண்ணதுனால என்னால் இங்கே நிற்க முடிஞ்சுது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் அவங்களுக்கு தான். நெக்ஸ்ட் என்னோடய டைரக்டர் சார் முருகன் சார். அவர் சிம்பிளாக சொல்லணும்னா வெரி ஹார்ட் ஒர்க்கர். ரொம்பவே இப்போ நானும் அவரும் ஸ்டோரி டிஸ்கஷனாக இருக்கட்டும், இல்லை நம்ம மியூசிக் டைரக்டர் கூட மணிக்கணக்காக உட்காந்துட்டு டிஸ்கஸ் சாங்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டைம் போகிறதே தெரியாது. அப்படியே 2 மணி 3 மணிக்கெலாம் கூட பேசியிருக்கோம். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி மெயினாக எனக்கு ரொம்ப கைடன்ஸ் கொடுத்தாரு சார். எனக்கே சில நேரத்தில் ஒரு டவுட் வரும், ஓகே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சார் இல்லை நீ பண்ணுறது இது இல்லைனா இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தாரு சார். ஸோ தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் நம்ம சினிமாட்டோகிராஃபர் சார். அவர் சதீஷ். அவர் வரல இன்னைக்கு, பட் அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். இந்த படத்துக்கு முன்னாடியே எனக்கு அவரை தெரியும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஒரு அவுட்டோர் ஷூட்டில் இருந்ததுனால இன்றைக்கி அவரால் வர முடியல. ஸோ அவர் சொல்லியிருந்தார் வாழ்த்துக்கள் அண்ட் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரூ நீங்கள் படத்தோட சில காட்சிகள் வச்சே பார்க்கலாம். ஒவ்வொரு ஷார்ட் ஒவ்வொரு சீனுக்குமே எல்லாமே ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு லைட்டிங்கும் எல்லாமே ஃப்ரேமிங் எல்லாமே பக்காவாக பண்ணுவார். ஸோ சும்மா ஒரு மேடைக்கு சொல்லணும்னு இல்லை, உண்மையிலே அந்த அளவுக்கு பண்ணுவார் அவர். ஸோ நானே ஓகே இது நான் தானா இவ்வளோ நல்லா இருக்கேன் அந்த மாதிரிலாம் எனக்கு டவுட் இருக்கும்போது அவர் வைக்கிற ஃப்ரேமிங் ஓகே அவர் கொடுக்குற பூஸ்ட் அவர் காட்டுற ஃப்ரேமிங்கில் தான் நான் அப்படி தெரியிறேன். ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நெக்ஸ்ட் நம்ம படத்தோட இன்னைக்கு நம்மளோட கதாநாயகன் பார்த்தா நம்ம அஸ்வமித்ரா சார் தான். ஸோ அவர் கொடுத்த சாங்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை. எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ நல்ல சாங்ஸ்லாம் கிடைக்குமானா எனக்கு தெரில. அது ஒரு வரம் தான் நான் சொல்லணும். ஸோ அவர் கொடுக்குற ஒவ்வொரு சாங்ஸ் நீங்கள் பார்த்தும்போதே தெரியும். இன்னும் 2-3 சாங்ஸ் இருக்குது, அது வரும் கூடிய சீக்கிரம். அது படத்தில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. அண்ட் அவர் கூடலாம் நான் சொன்ன மாதிரி நாங்கள் உட்காந்து பேசுவோம். சார் இது எங்களுக்கு என்னமோ மாதிரி இடிக்குதுன்னா அவர் ஓகே சார் நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு 3-4 வேரியேஷன் அப்படியே போடுவார். ஸோ இது மாதிரியே பல நாட்கள் போயிருக்கு. அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம். சார் இப்படி போடுங்க அப்படி போடுங்க, அவர் சார்னு மாதிரி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ நல்ல சாங்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம டான்ஸ் மாஸ்டர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி ஓரளவுக்கு ஆடுவேன். நான் பெரிய டான்ஸர்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஆடுவேன். ஸோ எனக்கு ஓகே ஃபர்ஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா எனக்கு டான்ஸ் ஷூட் தான். ஃபர்ஸ்ட் டேவே டான்ஸ் ஷூட் தான். ஓகே நம்ம ஆக்டிங்னா கூட ஓகே ஓரளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக பண்ணிடுவேன். நான் டான்ஸ் ஆடிடுவேன். பட் ஒரு செகண்ட் ஆஹா ஒரு டக்குன்னு பார்த்தா ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. ஐயோ என்னடா இவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி ஆடுறதுன்னு ரொம்ப கான்ஷியஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஆஹா எப்படி ஆட போகிறோம், எடா பண்ண போகிறோம். அப்புறம் எப்படியோ ஃபஸ்ட் டே எனக்கு அப்படி இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருக்கிற டான்ஸர்ஸ் எல்லாம் க்ளூ அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் சாங்கே கொம்பு வாழு. ஆக்சுவலாக அது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருக்கலாம். ரொம்ப அருமையான சாங். ஸோ அந்த மாதிரி சாங் டான்ஸ் மாஸ்டர் எனக்கு நல்லா ரொம்ப அழகான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு தேங்க்ஸ். அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் அவரும் இன்றைக்கி வரல. அது தளபதி தினேஷ் மாஸ்டர் தான் நம்ம இந்த படத்துக்கு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. அது இங்கே ட்ரெய்லரில் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். ஆனால் அவரோட ஷார்ப் மைண்டை நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். என்னன்னா ஷார்ட்ஸு நான் ஃபஸ்ட் நாளே ரோப் போட்டு தூக்கிட்டார் மேலே. நானும் எதிர்பார்க்கல. ஓகே சும்மா ஃபஸ்ட்டு தான் வரான், இவனுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது, சும்மா பஞ்சு கிக்கு மாதிரி தான் கொடுப்பாருன்னு பார்த்தா ரோப் போட்டு தூக்கியிருந்தா இப்படி இப்போ பெல்ட் அப்படியே பெல்ட் சொல்லிட்டார். அண்ட் அவரோட மெயினான இது ஒர்க் எடிட்டிங்கில் தான் பார்த்தேன். எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஷூட்டிங்கில் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே மைண்ட்லேயே அவர் எடிட் பண்ணி வச்சுருக்காரு. அங்கே போட்டு சார் அந்த சீனை இப்படி போடுங்க, இது வருங்க, அப்படியே கரெக்டாக ஷூட் பண்ணிட்டு உங்களுக்கே தெரியும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ மாதம் கழிச்சு இருக்கும். அது இன்னும் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நடுவில் அவர் அவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, நிறையா படம் பண்ணிட்டு தான் இருக்கார். இன்னும் கரெக்டாக மைண்டில் வச்சுட்டு அவர் சொல்கிறாரு அங்கே எவ்வளோ மாதம் இருக்கோ அவருக்கு என்ன மெமரி பாருங்கள், எவ்வளோ ஷார்ப்பான ஆளுங்க பாருங்கள், செம்ம ஹார்ட் ஒர்க்கர் அவரும். ஸோ அண்ட் நம்ம எடிட்டர் சார்
அவரோட ஷாட்டும் வந்துட்டு அவரோட ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களோட படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு 3 hours கிட்ட இருக்கும் ஃபுட்டேஜ். ஏன்னா காலேஜ்லேயே அவ்வளோ பண்ணியிருக்கோம், அவ்வளோ இருந்துச்சு. டேரக்டர் சாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அவரும் சேர்ந்து எப்படி உட்காந்து அந்த 1 hour 1.5 hours எப்படி அதை சுருக்குனாங்க இன்ன வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அவங்ககிட்ட வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். எப்படி எப்படி சுருக்குனீங்க சார், எப்படி பண்ணீங்க. ஆனால் அவ்வளோ நல்லா அவுட்புட் இருந்துச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் ஓகே சில விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே இந்த மாதிரி இருந்துச்சு. பட் அவரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அவுட்புட் காமிச்சிட்டோன்னே ஓகே இது சூப்பராக இருக்குது, இதுவே போதும், இதெல்லாம் டேலண்ட் தான் அவங்களுக்கு, இதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லிரிக்ஸிஸ்ட் அவங்களாம் வந்துட்டு பாட்டு பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருந்திங்கன்னா லிரிக்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக இப்போ நார்மலாக இப்போ வர சாங்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ வரும், ஒன்றுமே புரியாது ஆக்சுவலாக. அதுதான் இப்போ ஹிட் ஆகுது. பட் ரொம்ப நல்ல லிரிக்ஸ்லாம் கொடுத்து எனக்கு ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் நான் தேங்க் பண்ணுறோம். எனக்கு இப்போது டைம் இல்லையா என்னன்னு தெரில, இருக்கா? ஓகே. நம்ம மேக்கப் மேனாக இருக்கட்டும், ஆர்கேவாக இருக்கட்டும், இல்லை ப்ரொடக்ஷன் சிவானனாக இருக்கட்டும், எல்லாருமே நான் எனக்கு தேங்க் பண்ணுற பெரிய லிஸ்ட் இருக்குது. சாரி நான் சில பேர் மறந்துருக்கலாம், ஸோ தப்பாக எடுத்துக்கேன்னா. ஸோ இந்த படத்துக்கு இன்னும் நல்லா மேலும் நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களால் தான் முடியும். ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே எனக்கு இப்போ என்ன சொல்கிறது தெரில. ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.